தமிழ் சினிமா எந்த கட்டத்துக்கு போயிருக்குன்னா ஒரு படம் கூட வராத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 10 படம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இந்த குமார சம்பவம்னா என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. கேள்விகளுக்கான ஒரே விடை என்னென்னா, குமரனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். அண்ட் இந்த மேடையில் இருக்கிற எல்லாரை பற்றியும் நான் நிறைய பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்லோரும் கடைசியாக ப்ரொடியூசரை பற்றி பேசுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ரொடியூசர் பற்றி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா குமரன் மூலமாக தான் எனக்கு கணேஷ் சார்லாம் அறிமுகம். ஒரு கதையை சொல்லும்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து கதை கேட்குறேன். இது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான். அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது, உடனே ஓகே ஆகுது. அண்ட் கடன்னு ப்ராஜெக்ட் நகர்ந்து போகுது. அண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமாக போகுது. அப்படின்னும்போது கணேஷருடைய ஒரு முடிவோடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்புறம் என்னென்னா, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்வல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். அதாவது 10 நிமிஷம் ஓடுவாங்க, 3 நிமிஷம் நடப்பாங்க, 1 நிமிஷம் தவழ்வாங்க, திருப்பி ஓடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ எங்கள் ப்ராஜெக்ட்டு இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது. திடீர்னு 10 நாள் பேய் மாதிரி வேகமாக ஓடும், திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது. இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னடா இது நல்லா தானே போய்ட்டுருக்கு, ஏன் திடீர்னு நிற்குது, ஏன் இப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா டைரக்டருக்கும் இருக்கிற ஒரு சின்ன கலக்கம் இருக்கும். ஏன்னா டைரக்ஷன்றது ஒரு பெரிய ஃப்ளோ. அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதில் எத்தனை விஷயங்களை வந்து நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்றதை நான் ரொம்ப தீர்மானமாக நம்புகிறேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தள்ளி போடலான்ற டெசிஷனையே தள்ளி போடுறாங்களே, அந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம் என்னோட கிரிக்கெட் கோச் ரமேஷ் சார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து, அது திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, கணேஷ் சார் வந்து இயல்புலேயே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர். ஸோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னென்னா, அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தாடிக்கலாக இருக்கும். அது நமக்கு ஸ்லோவாக தெரியும். ஆனால் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா உலகமே எதிர்த்து நின்றாலும் அதை பேக் பண்ணுவாங்க, அதில் நிற்பாங்க உறுதியாக அப்படின்னு. ஸோ கணேஷ் சார் உறுதியாக நின்றதுனால மட்டும்தான் இந்த மேடையில் நான் உறுதியாக நின்று பேச முடியுது. ஸோ தேங்க்யூ கணேஷ் சார். நீங்கள் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். அண்டு நான் ஒரு தடவையும் இந்த வானிலை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் சொல்லுவார், நுங்கம்பாக்கமில் இவ்வளோ மழை, மீனம்பாக்கமில் இவ்வளோ. எப்போ பாரு நுங்கம்பாக்கத்தில் நிறைய மழை பெஞ்சதே நான் ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். அவ்வளோ நல்லவரை சத்தியமாக சினிமாவில் கூட காட்ட முடியாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்டை நடந்த டைமில் இப்போ வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது இல்லை. எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம், அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் வாய்ந்த சம்பளம், யார்கிட்டையும் பார்கெயின் கூட பண்ணாமல் அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான முதலாளி. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு டைரக்டராக நான் இந்த படத்தில் ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம், இன்னும் 2 படம் கிடைக்கலாம். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்றேன்னா, அவர் ஜெயிச்சா என்ன மாதிரி ஒரு 3லேருந்து 4 டைரக்டருக்கு லைஃப் கிடைக்கும். ஐ எம் வெரி ஷுர். அந்த அளவுக்கு அவ்வளோ பேஷன் இருக்குது அவருக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அண்ட் இன்றைக்கி குமரன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசினார் தெரியுமா. நிஜமாகவே அண்ணன் மாதிரின்லாம் சொல்ல வேணாம், அண்ணனே சொல்லியிருக்கலாம் குமரன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து குமரனை பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்து முதல் முயற்சியாக இதுலேருந்து பாட்டிலேருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ அச்சு தான் ஆரம்பித்தான். அச்சு கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப அலாதியான அனுபவம். பேசிக்காக அச்சு மாதிரி ஒரு கம்போசர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா எந்த கட்டத்துக்கு போயிருக்குன்னா, ஒரு படம் கூட வராத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 10 படம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் பின்னோக்கி போய் பார்த்து நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு கம்போசரை மேலே கொண்டு வருவோமேன்ட்டு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு டைரக்டர், ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் யோசிச்சாங்கன்னா அச்சு மாதிரி நிறைய பேரை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடியாத இரவு பாட்டு எதுக்காக பண்ணோன்றதை நான் இப்போ சொல்கிறேன். உண்மையிலேயே என் தாத்தா பாட்டி காலத்தில் மயக்கமாக கலக்கமாக இருந்தது. என்னுடைய அப்பா அம்மா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்த காலத்தில் வந்து யாராவது டவுனாக இருந்தால் ஒவ்வொரு பூக்களுமேனு ஒரு பாட்டு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு என்றைக்காவது அவன் டவுன் ஆவான்ல, அப்போது அவன் லைஃப்பில் திருப்பி அவன் மேலே வரணுன்னா நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுதான் விடியாத இரவு பாட்டில் வி ட்ரைட். அது என்னுடைய ஞானகுரு ஞான தகப்பன் கண்ணதாசனுக்காக இந்த பாட்டை ஒருவேளை அவர் எழுதினா எப்படி எழுதுவார் அப்படின்னு நினச்சி நான் எழுதின பாட்டு அது. இந்த படத்தில் 6 பாட்டு பண்ணோம். இந்த 6 பாட்டுமே
ஒரு பாட்டு வந்து பாரதியாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு நாமுத்துக்குமாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு வைரமுத்து சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு வாலி சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு கண்ணதாசன் சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு இப்போ இருக்கிற அசல் கோளார் பால் டப்பா மாதிரி நம்மளாலையும் எழுத முடியாதுன்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது மிஸ்டர் ஆனந்த். நீங்கள் சொன்னீங்க. எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் நான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்போட அருமை தெரியும். எனக்கு கொடுத்த வாய்ப்புகள், நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும். நான் ஒரு வேளை தப்பாக எழுதினேன்னா வேறு யாராவது யோசிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கதைக்கான பாடல்களை என்னால் எழுத முடியும் அப்படின்னு நான் நம்பினா நான் எழுதினேன். பட் எல்லா படத்துலையும் நான் அதை பண்ணுவேனான்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். குமார சம்பவம் ஹேஸ் டு பி ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த படத்துடைய அத்தனை லிட்ரேச்சர், எனி திங் தட் யூ சி, ரைட்டிங்லேருந்து ஆரம்பித்து, பாட்டுலேருந்து ஆரம்பித்து, எவ்ரி திங், எழுத்துன்னு நீங்கள் எதை கேட்டாலோ பார்த்தாலோ இது அத்தனையும் நான் ஓன் பண்ணணும்னு நினச்சேன். இது ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். பட் அந்த பேராசைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அடுத்த பேராசை இருக்குது. என்னென்னா, ஆடியன்ஸ் டிசர்வ் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெயின்மெண்ட். அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை இது வரைக்கும் யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்காக உயிரை கொடுத்து அவ்வளோ வேலை நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இதை நான் சொல்லும்போது வித் அ லாட் ஆஃப் ஹம்பிள்னஸ் ஒன்லி ஐம் டெல்லிங். ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தேட்டருக்கு வரும்போது, எங்கேயாவது ஒரு மாலுக்கு வந்து பார்க்கும்போது, குழந்தைங்களோட வர நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த படத்துக்கு போகிறதுனே தெரில. யூஏ இருக்குது, போகலாமா வேணாமா, ஐயோ இது ஏவாக இருக்குது, இதுங்க போகவே வேணாம், இது பயங்கர ஆக்ஷன் படமாக இருக்கும், குழந்தைங்களை கூப்பிட்டு போனோம். இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா எப்பயுமே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த அப்பா அம்மாக்கள்லாம் கவலையப்படாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கண்டிப்பாக செப்டம்பர் 12 நீங்கள் தேட்டருக்கு வரலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. குடும்பமாக இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு வி ஹவ் டன் சம்திங். ஃபஸ்ட்டு ஜிஎம் குமார் சார், தாத்தாலேருந்து ஆரம்பிப்போம். ஜிஎம் குமார் சார் வந்து லாஸ்ட் மினிட் இன்க்ளூஷன். நாங்கள் வேறு ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டோம், பட் அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால வர முடியல. ஜிஎம் குமார் சார் இப்படின்றதுக்குள்ளே வந்தார். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டுட்டே, யாரா நீ அப்படின்னு. என்ன அங்கேருந்து வான்ற, இங்கேருந்து நில்லுன்ற, எடுக்கிற, அவ்வளோதான்ற, போன்ற, வான்ற, என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு. சார் நீங்கள் கதை அப்படின்னு, கதையெல்லாம் வேணாம், என் கேரக்டர் மட்டும் சொல்லணும். ஆனால் அவர் என் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, பாக்யராஜ் சாருடைய எத்தனையோ எக்ஸ்ட்ராடினரி படங்கள் வந்து ஜிஎம் குமார் சாரும் லிவிங்ஸ்டன் சாரும் சேர்ந்து அவர் கூட ரைட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஷாட் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நார்த்தில் சலீம் ஜாவித் மாதிரி சொல்லக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து லிவிங்ஸ்டன் சாரும் குமார் சாரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரே ஷாட் அப்படின்றது, இதுக்கப்புறம் இது வேணால் வரலாம், முதல் ஷாட்டாக நான் வச்சுக்கிறேன். அது வந்து குமார சம்பவத்தில் தான் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை எனக்கு கொடுத்தாங்க 2 பேரும். லிவிங்ஸ்டன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது எங்கள் அண்ணன் குமரவேல், பானிபூரிக்கு அப்புறம் இது. அவர் ஆக்சுவலாக அவங்ககிட்ட மேடை நாகரிகத்துக்காக வந்தான், யாரா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன்லாம் சொன்னார். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இவர்கிட்ட கதையை கொண்டு போய் சொல்லும்போது, டே என்னடா எப்போ பாரு போராளி ரோலே கொடுக்குறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியலையாடா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் பண்ண முடியாப்படா அப்படின்ட்டார். ஐயோ அண்ணனே முடியாதுன்ட்டார். அடுத்தது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் அவுட்டு போல இருக்குது, அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு போய் இப்போ யாரை பிடிக்கிறது, இந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அவர் திடீர்னு கூப்பிட்டு சரி நானே பண்ணுறவா அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, அது அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற விஷயம். நான் கூட சொல்லுவேன் எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ எங்கள் அண்ணனுக்கு ஆக்சுவலாக நான் உண்மையிலே சொல்கிறேன், ராதாமோகன் சார் வந்து இந்த படத்தை பார்த்தார்னா, அவர் குமரவேல் என்னோட பாலாஜி அவனை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லணுன்ற ஒரே ஒரு எய்மில் தான் நான் குமரவேல்னா வந்து இந்த படத்தில் காமிச்சோம். அந்த கேரக்டர் வந்து குமரவேல்னாவை தவிர அவர் யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றது தான் நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இது ஒரு போராளியை பற்றின கதை, ஆனால் அவன் போராட்டத்தை பற்றின கதை கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஃபிலிம் மேக்கரை பற்றின கதை, ஆனால் அவன் படம் எடுத்த கதை கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய பெஸ்ட்டு சிவா அரவிந்த் யார் அப்படின்னா, அந்த 16 வயது நிலையில் வந்து எல்லாரும் என்ன சப்பானின்னு சொல்கிறாங்க மயில் அப்படின்னு. நீ சப்பானி இல்லை கோபாலகிருஷ்ணன் அப்படின்வாங்க இல்லையா. அவர் பாவம் ஒரு படத்தில் நடித்தார். அந்த படம் வேறு 100 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. எங்கே போனாலும் பாவம் அவரை கிளின்னு கூப்பிட்டு, ஒரு தடவை எங்கேயோ ஒரு ஷூட்டிங்கில் அவரை பார்க்கும்போது பார்த்தா நல்லா பல எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்றார். யார் அவருன்னா, நான் தாங்க கிளி அப்படின்னு. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்குது, எதுக்கே அந்த போய் எப்படி நடிச்சிங்க அப்படின்னு. நான் சொன்னேன் நீங்கள் வாங்க நம்ம பண்ணலாம். எனக்கு இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, டைப் காஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு கேரக்டரில் ஹிட் ஆகிட்டார்னா அதே கேரக்டருக்கு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு படம் நடக்கணும் அவங்களுக்கு. அந்த படமாக சிவாக்கு இந்த படம் நடக்கும். ஏன்னா இப்போ எனக்கு நான் நடிக்கிறது நான் நிறுத்தினேன் அப்படின்னா, நான் நிறுத்தலை ஆக்சுவலாக. எப்போ பாரு என்னை பார்த்தா கார்ப்பரேட் வில்லன் அப்படின்றவாங்க.
எனக்கு புரியவில்லை. கார்ப்பரேட்டில் எல்லாருமே வில்லன் கிடையாது, அது என்னை பார்த்தா வில்லனாகவே கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு தெரியல. நாய்கள் ஜாக்கிரதைக்கு அப்புறம் எல்லாரும் என்னை வில்லனாகவே கூப்பிட்டு இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி படங்களில் என்னை பார்க்குறதுக்கு பிடிக்கல. அதனால தான் நான் நடிக்கிறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். பட் அது ஏதோ ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். நான் இன்றைக்கி டைரெக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் நான் ஒரு ரோல் பண்ணுறதோட அது சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த ரோலில் இன்னொருத்தரை நடிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்லீஸ்ட் அவங்களுடைய லைஃப்பில் நம்மளால் ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும்னா ஐ கேன் டூ இட். அதுக்காக அடுத்தது வினோத் முன்னா சார். வினோத் முன்னா சார் கிட்ட இயல்பாகவே வந்து ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கும் அவர் நடக்கும்போது எல்லாமே பண்ணும்போது. ஆனால் அவர் பண்ண கேரக்டர் வந்து அதை ரொம்ப பர்ஃபெக்டாக உள்வாங்கி பண்ணார். அண்ட் நான் ஜஸ்ட் ஸ்பாய்லர் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். செகண்ட் ஹாஃபில் அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் நாங்கள் எத்தனை ஸ்க்ரீனிங் ஃபோக்கஸ் குரூப் ஸ்க்ரீனிங் போட்டாலும் அந்த சீனில் மினிமம் 3லேருந்து 4 பேர் கண் கலங்கி நான் பார்த்துருக்கேன். ஒரே ஷாட்டில் அந்த மனுஷன் நடித்தார். அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் அது ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வி ஆல் நோ தட் ஃபிலிம். ஸோ அது அவர் லைஃபோடைய ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரிலாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் வினோத் சாகர், அவன் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு க்ரூஷியல் ரோல் பண்ணியிருக்கான். இன்றைக்கி விஜய் தேவரகொண்டா கூட நடிச்சிட்ருக்கான். அதனால் அவனால் வர முடியல. பட் இந்த படம் வினோதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி பாலசரவணன் வந்து வேறு ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. பட் பாலசரவணனும் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பில்லர். ஒரு படத்தில் பாலா இருந்தால் அந்த படத்தில் பாலா ஏதாவது ஒரு பண்ணுவார் அப்படின்னு ஆடியன்ஸ் யோசிக்கிற லெவலுக்கு பாலாக்கு இன்றைக்கி வந்து அந்த ஒரு பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ பாலா இந்த படத்துலையும் அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாலா கூட டேரக்டர்ஸ் ஆக்டர் அண்ட் ரொம்ப இட்ஸ் அ பிளெஸிங் டு ஒர்க் வித் பாலா கைண்ட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட். அண்ட் இவங்க 2 பேரும் ப்ரொமோஷனுக்கு வரல. ஸோ அதனால் இவங்க மேலே எனக்கு எந்தவித கோவமோ காழ்ப்புணர்ச்சியோ அதெல்லாம் கிடையாது. என்னுடைய 2, 3, 4, 5, 7th, 8th ஃபிலிமில் நான் அவங்கள யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு வேளை நடுவில் யூஸ் பண்ண வேண்டியிருந்ததுன்னா வேறு வழி இல்லாமல் அவங்கள வச்சு முதல்ல ப்ரமோஷனை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் படத்தை ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன். இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக நான் இதை சொல்லிக்கிறேன். பட் ஐ லவ் தெம் போத் வித் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தவிர கவிதா அண்ட் தாரிணி, இவங்க 2 பேரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா டெடிகேஷன் டு த கோர், அன்பிலீவபிள் டெடிகேஷன். நான் சொன்ன டைமுக்கு வருது பர்ஃபெக்டாக. இந்த சீனில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டைலாக் இருக்கா இல்லையா, சும்மா இருக்க போகிறேன்னா இருக்க மாட்டேனா, நான் என்ன பண்ணுறேன், இந்த யூனிவர்ஸில் நான் யார், இந்த கேள்விலாம் எதுவும் கிடையாது. அங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இது போதும், அது தேவையில்லை, இதுக்கு மேலே பேசாதீங்கன்னா எந்த வித தே சரண்டட் தெம்செல்ஃப் டு த கிராஃப்ட். அது அவங்க 2 பேரையும் இந்த படத்தில் நான் அவங்க 2 பேரையுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நாங்கள் அவங்கள காமிச்சிருக்கோம். என் படத்தில் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற விஷயம், விமன் இந்த ஃபிலிமை அப்ஜெக்டிஃபை பண்ணவே கூடாது என்னுடைய படங்கள்ன்றதை நான் ரொம்ப தீர்மானமாக எப்பயுமே ஒரு முடிவெடுப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் விமன் இன் மை ஃபிலிம் லுக் வெரி பியூட்டிஃபுல், டிக்னிஃபைட் ஆஸ் விமன். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நானும் ஒரு அம்மாவுக்கு பையன், ஒரு அக்காவுக்கு தம்பி, ஒரு மனைவிக்கு கணவன், ஒரு பாட்டிக்கு பேரன். ஸோ அதனால் அவங்களும் என் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன் அவங்கள. ஸோ அவங்க 2 பேரும் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த லெவல் போவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடில் வேறு யாரை விட்டேன், எல்லாரையும் பேசி முடிச்சாச்சா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் இன்னொன்று பாயல் அண்டு பாயல் பற்றி சொல்லணும். வர்ஷா தான் பாயலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பாயல்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, லாங்குவேஜே தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு ஆடிஷனுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னா நான் ஸ்கிரிப்டை கொடுக்குற லெவலுக்கு எனக்கு வந்து தைரியம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து வேலி மேலே வேட்டி விழுந்தாலும் வேட்டி மேலே வேலி விழுந்தாலும் கிழிய போகிறது என்னமோ வேட்டி தான்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் எழுதி கொடுத்து இந்த பொண்ணு அதை ரொம்ப சீரியஸாக ஆடிஷன் எடுத்து பியூட்டிஃபுல்லாக பண்ணி அமைச்சு. ஆனால் எனக்கு மோர் தென் எனிதிங் எல்ஸ் பாயலோடைய அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த விஷயம் பிடிச்சதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ண, சரி கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னோடனே ஷி வாஸ் வெரி அட்டென்டிவ். அண்ட் எனக்கு என்னென்னா குமரனும் பாயலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குற இல்லை எந்த கேரக்டருமே இந்த படத்தில் இந்த கேரக்டர் நகர்த்திட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை நகரவே நகராது. ஸோ பாயலோட கேரக்டர் இஸ் அ வெரி சென்ட்ரிஃபியூகல் கேரக்டர். இட் இஸ் நாட் லைக் அ டிபிக்கல் ஹீரோயின் கேரக்டர். இட் ஹஸ் காட் ஸோ மச் டெப்த் இன் டு இட். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயல் பண்ணுறது தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ன்றது தான் உண்மை. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு விஷயம் பாயலால் இந்த படத்தில் நடக்கும். அதனால் பாயலுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்துட்ருக்கு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அவங்களுக்கு பாயல் ராதாகிருஷ்ணான்னு பேர் வச்சதுக்கப்புறம் ட்ராவல் ராதாகிருஷ்ணா அப்படின்னு நாங்கள் பேர் வச்சிட்டோம். ஏன்னா அவங்க ஷூட்டிங்க்கு வேறு படங்களுக்கெலாம் போவாங்க, தெலுங்கு கன்னடலாம் போவோம். திடீர்னு பார்த்தா நாங்கள்லாம் இங்கே நாயா பேயா லொக்கேஷன் பார்க்க சுற்றிட்டு இருப்போம். சார் ஐ எம் கோயிங் ஆன் அ சோலோ ட்ரிப் டு ஸ்வீடன் சார் அப்படின்வாங்க. இங்கே அவனுக்கு காண்டாக இருக்கும். அம்பத்தூர் பக்கத்தில் நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம், நீ என்னடா நான் ஸ்வீடன் போகிறேன்ற மாதிரி. ஆனால் என்னென்னா ரொம்ப அட்வென்ச்சர் ஃப்ரீக், பட் ரொம்ப ரொம்ப சின்சியரான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். இவங்களுக்கு
பெரிய வருங்காலம் தமிழ் சினிமாவில் நல்ல சவுத் இந்தியன் சினிமா கொடுக்கட்டும்னு நினைக்கிறேன்.